अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। उक़द्दिमु बिस्मिल्लाह जल्ल व क़स्समा व हम्दिलु हम्दन बिद्दवामी मुअस्समा उसल्लिमु तस्लीमन कसीरन क़ियासमा उसल्ली सलातन तमलउल अर्ज़ वस्समा अला मन लहु अलल उला मुतबव्व। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बि तम्मिम बिल खैरि वस्सआदा वमा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறது. எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே சொந்தம். அல்லாஹுடைய ஸலவாத்தெனும் கருணையும் சலாமெனும் சாந்தியும் அவருடைய அருமையான தூதர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள், அருமை குடும்பத்தார்கள், அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். அருமை தாய்மார்களே, இஸ்லாமிய சரித்திரத்தில் ரமலான் மாதம் பிறை 17 ஒரு முக்கியமான நாள். இந்த 17ஆம் நாளில் பத்ர் எனும் இடத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்றது. யாருக்கும் யுத்தம்? அல்லாஹுடைய ரசூலுடைய தலைமையில் பங்கேற்ற 313 சஹாபாக்களுக்கும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வந்த அபூஜஹல் கூட்டம் 1000 பேருக்கும் மத்தியிலே, குஃபார்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தத்தில் சிறுபான்மையாக இருந்த முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற சரித்திரம் நடைபெற்றது. இப்போது அந்த சரித்திரத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பயான் முடிவில் 313 பத்ர் சஹாபாக்களுடைய திருப்பெயரை உச்சரித்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்போம். முதலில் பத்ர் யுத்தத்தின் தொடக்கம். எம் பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, கொள்கையை அரபு நாட்டில் பிரச்சாரம் தொடங்கினார். அல்லாஹுடைய ரசூலாக அவர்கள் அனுப்பப்பட்டு அல்லாஹுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லும் போது, அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பி வைத்தான், அல்லாஹுடைய செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு நான் ரசூலாக அனுப்பப்பட்டேன், நீங்கள் எல்லாம் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாரையுமே எந்த காலத்திலும் வணங்கக்கூடாது, வணக்கத்திற்கு தகுதியுள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று எடுத்து சொன்னார். இதை அவர்கள் சொன்ன போது கடுமையான எதிர்ப்பு அரபு நாட்டில் கிளம்பியது. அல்லாஹ்வுடைய ரசூலை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை காலமாக அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்று சொல்லி வந்த அரபிகள், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி வந்த அரபிகள் எத்தனை வருஷமா? 40 வருஷமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40வது வயதில் நபி பட்டம் கிடைத்தது. அந்த 40 வயது வரையிலும் அரபு நாட்டு மக்களில் யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு கிடையாது. 100க்கு 100 மக்களும் அவர்களை ஆதரித்தார். ஏனென்றால் அவருடைய அருமையான குணம் மற்றவர்களிடத்தில் இந்த குணங்களை விட முற்றிலும் மாறுபட்ட குணம். மற்றவர்களெல்லாம் குடிப்பார்கள், விபச்சாரம் செய்வார்கள், கொலை செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், பொய் சொல்வார்கள், அடித்து கெடுப்பார்கள், துரோகம் செய்வார்கள், வட்டி வாங்குவார்கள், அநியாயம் செய்வார்கள். இப்படிப்பட்ட அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே எந்த பாவமும் எந்த வகையிலும் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால, உண்மையை மட்டும் சொல்லி வந்து பொய்யிலே ஊறிப்போன அரபு நாட்டில் உண்மையை மட்டும் சொல்லி வந்ததுனால அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர், துரோகத்தில் பெயர் போன அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியில் துரோகம்னா என்னன்னே தெரியாத முழுக்க நம்பகத்தன்மையோடு வாழ்ந்ததுனால ரசூலுல்லாஹ்வை எல்லோரும் 40 வயது வரை பாராட்டினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். 40வது வயதில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு சந்தேகப்பட்டாங்க, விமர்சித்தார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள், கல்லால் அடித்தார்கள், நடை பாதையிலே முல்லை பரப்பினார்கள், அவர்கள் கழுத்திலே துணியை போட்டு நெரித்தார்கள், சஜிதா செய்யும் போது ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி
கழுத்திலே வைத்தார்கள். போகிற பாதையிலே குப்பைகளை கொட்டினார்கள். இப்படியெல்லாம் கொடுமைகள் செய்தது எப்போது? நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற உண்மையை சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு வேதனை. அவர்களுக்கு மட்டுமா கொடுமை செய்தார்கள்? அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த ஏழை எளிய சஹாபாக்களையும் அடித்தார்கள், உதைத்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர் கருப்பர் இனத்தை சார்ந்தவர். நீக்ரோ எனப்படுகிற அபிசீனியாவுடைய கருப்பர் இனத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தெரு தெருவாக இழுத்து வந்தார். கால்களில் கயிற்றை கட்டி குடும்பாவை எரிப்பதற்காக இழுத்து வருவதைப் போல உடலில் உள்ள சட்டையை கழட்டி வெற்றி மேனியோடு குதிக்கிற அரபு நாட்டு பாலைவனத்திலே இழுத்தார். ஷவுக்கால் அடித்தார்கள். யாசர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அவர்களுக்கு செய்த கொடுமை சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் யாருக்கு இப்படி கொடுமை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவருடைய 2 கால்களையும் 2 ஒட்டகத்தில் கெட்டினார். ஒட்டகத்தை இருவேறு திசைகளே ஓட்டி விட்டார். அந்த உடம்பு அப்படியே 2ஆ பிளந்துட்டு யாசர் ரலியல்லாஹு அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கண்ணீர் விட்டுள்ளார். அட பாவிகளா, மனித நேயமில்லாமல் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் இப்படியா கொள்ளுவார்கள்? கொன்ற விதம் என்ன தெரியுமா? ஆயுதத்தினால ஒரே வெட்டாக வெட்டி கொண்டால் ஏற்படுகிற அவஸ்தையை விட இந்த சமையல் சாப்பிடுகிற நேரத்தில் முழு கோழியை அவித்து அல்லது முழு கோழியை பொரித்து பீங்கான்ல வைத்தால் அந்த முழு கோழியை வச்சு அப்படியே தோலை நீக்கி உள்ள கடிவை நீக்கி அப்படியே முழு கோழியை பொரித்தோ அவித்தோ நடு மேசையில வைத்தா 2 பேர் என்ன செய்வாங்க? அந்த டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது ஒரு ஆள் இந்த காலை பிடிப்பார், இன்னொரு ஆள் அந்த காலை பிடிப்பார். 2 பேரும் 2 பக்கம் இழுத்தா அவித்து வைக்கப்பட்ட பொரித்து வைக்கப்பட்ட முழு கோழி 2 பார்ட்டா பிரியும் அல்லவா? அந்த மாதிரி உயிருள்ள மனிதர் உயிரோடு இருக்கும் போது யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 2 உடம்ப தனியா பிரிக்க முடியாது அல்லவா? 2 ஒட்டகத்துல காலை கட்டி அந்த 2 திசைகள் ஒட்டகத்தை ஓட்ட விட்டார்கள். அந்த உடல் அப்படியே பிளந்தது. சித்திரவதையோடு வேதனைப்பட்டார். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெண்மணி, அந்த அம்மையாரை பொறுத்தவரை அவர்கள் அபூஜஹலுக்கு அடிமையாக இருந்த போது அவன் என்ன செய்தான்? அவர்களை சித்திரவதைன்னா அவர்களை ஒரு திறந்த மைதானத்தில் நிறுத்தி அவருடைய மர்மஸ்தான நோக்கி அம்பை ஏவி உயிர் துடிக்க துடிக்க ஷஹீதான சுமையா ரலியல்லாஹு முதல் ஷஹீத். அவர் இஸ்லாமிய சரித்திரத்தில் உயிரை விட்ட முதல் நபர் அவர்கள். அவர்களுக்கு பிறகுதான் மற்றவர்கள். இப்படி ஏராளம் துன்பங்களையும் தொல்லைகளையும் அல்லாஹுவே இறைவனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலாக ஒத்துக்கொண்ட ஒரே காரணத்துக்காக காஃபிர்கள் செய்தார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எவ்வளவு காலம்தான் மக்காவில் இருந்த இந்த காஃபிர்களுடைய சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் தாங்குவது? இனி மக்காவில் இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. மக்காவை விட்டு வெளியேறுங்கள், மதீனாவுக்கு செல்லுங்கள். அங்கிருந்து ஒரு சக்தி உருவாகும். மதீனத்து மக்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள், ஒத்தாசையாக இருப்பாங்க. மதீனாவில் உங்கள் படைகளை வைத்தால் எந்த தொந்தரவும் கிடையாது. மக்காவில் தான் உங்களுக்கு தொந்தரவு, மதீனாவில் தொந்தரவு கிடையாது. புறப்படுங்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அனுமதி கொடுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து 53வது வயதில் மதீனாவுக்கு பயணமானார். அந்த பயணத்துக்கு என்ன பேரு? ஹிஜ்ரத். எனவே மக்காவில் தொந்தரவு தாங்க முடியாதான மதீனாவுக்கு போனாங்க. ஆனா மதீனாவுக்கு போன பிறகு மதீனாவில் இருந்த மதீனத்து மக்களால் தொல்லை இல்லை. ஆனா மக்காவிலிருந்து வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சான். பொறுக்க முடியுமா? எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? அதுவரை அல்லாஹ் தஆலா யுத்தம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கல. அதாவது பொறுங்கள் நபியே, பொறுங்கள் 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 என்றே சொன்னான். அல்லாஹ்வுடைய ஆயத்தெல்லாம் குர்ஆன்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மக்காவில் இருக்கும் போது அருளப்பட்ட ஆயத்துகள் எல்லாம் சபூர் சபூர் சபூர். அல்லாஹ் சபூரை விரும்புறான்னு பொறுத்து கொண்டே இருந்தார். பொறுத்து ஒரு கட்டம் வந்தோடனே அல்லாஹ் சொன்னான், நபியே பொறுத்தது போதும், பொங்கி எழுங்கள், இனிமே விடக்கூடாது. ஏன்னா நீங்க மக்காவில் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி அத்தனை வேதனைகளையும் நீங்களும் உங்களுடைய சஹாபாக்களும் சேர்ந்து மொத்தமா தொந்தரவுகளை தாங்கி சமாளிச்சீங்க. இப்ப வேண்டாம் தொந்தரவுன்னு சொல்லித்தானே மதீனாவுக்கு வந்தீங்க. மதீனாவுக்கு வந்த மதீனத்து மக்கள் எந்த தொந்தரவும் செய்யல, இந்த மக்கத்து மக்கள் தானே தொந்தரவு கொடுக்கிறார். அதனால இனிமேல் அவர்களை சும்மா விடக்கூடாது. இனிமேல் நாம் என்ன செய்யலாம்? யுத்தம் செய்யலாம். அனுமதி கொடுத்து விட்டார். அப்போது
ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட 19வது மறு மாசம். இப்ப எப்போ மதீனாவில் போன உடனே 19வது மாசத்துல தான் யுத்தம் நடக்கும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 1 வருஷம் நிம்மதியா இருந்தாங்க. 1 வருஷம் நிம்மதியாக இருந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம், அதாவது 18 மாதங்கள் என்று சொன்னா 1.5 வருஷம் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு, சஹாபாக்களும் மதீனாவுக்கு போன பிறகு, மக்காவில் இருந்தால் தாக்கு பிடிக்க முடியாத தொந்தரவு என்று மதீனாவுக்கு போன பிறகு 1.5 வருஷம் பிரச்சனை இல்லை. 1.5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்போது அதுக்கு பிறகுதான் என்ன நடந்தது? முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து அபூஜஹல் படை திரட்டி கொண்டு வந்தார். எத்தனை பேரை திரட்டிட்டு வந்தாலும் 1000 பேர், 1000 காஃபிர்கள். அந்த 1000 பேரும் எல்லாரும் ஆயுத பாணிகள். அந்த 1000 பேர் வந்ததிலே 700 ஒட்டகம். மொத்த காஃபிர்களுடைய எண்ணிக்கை 1000. அந்த 1000 பேருக்கு ஒட்டகையில் வந்தவர்கள் 700. அது மட்டுமல்ல, 100 குதிரை, 100 பேர் குதிரை வீரர்கள். அதான் யுத்தம்னு சொன்னா குதிரையில் ஏறியும் யுத்தம் செய்வார்கள், ஏறாமல் யுத்தம் செய்வாங்க. குதிரை வீரர்களாக போராளிகள் 100 பேர். ஒட்டகையில் பயணித்து வந்தவர்கள் 1000 பேர். அவருடைய ஒட்டகையில் பயணித்து வந்தவர்கள் 700 பேர். அது மட்டுமல்ல, அவருடைய மக்கள் வீரர்களின் எண்ணிக்கை 1000. இவ்வளவுதான் குஃபாருடைய படம். நம்ம படம் ரொம்ப பலகீனம். முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? காஃபிர்கள் 1000 பேர் என்ற போது முஸ்லிம்கள் வரும் 313 பேர். 313 பேர் மட்டும்தான். 3 1 பாகம். 313 1/3, 3 1 பாகம். இப்ப ஆயுதம் தாங்கிய 1000 பேர் ஒரு பக்கம், ஆயுதமே இல்லாத சின்னஞ்சிறிய ஆயுதங்களை வைத்துக் கொண்ட 313 பேர் இன்னொரு பக்கம். முஸ்லிம்கள் பக்கம் 313. அந்த 1000 பேர் கொண்ட காஃபிர்களுக்கு 700 ஒட்டகம். இந்த 313 பேருக்கு வெறும் 70 ஒட்டகம். 1000 பேர் கொண்ட காஃபிர் படைக்கு 100 குதிரை வீரர்கள். முஸ்லிம்களுக்கு வெறும் 5 குதிரை வீரர்கள். எவ்வளவு வித்தியாசமான 20 மடங்கு வித்தியாசம். இப்படி போர்க்களத்துல சந்திக்கிற கட்டம் வந்தது. அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு யுத்தம் செய்ய புறப்பட்டாங்க. அந்த யுத்தத்துக்கு புறப்பட தயாராகும் போது அந்த காஃபிர் படைகள் முற்கூட்டியே களத்துக்கு வந்துட்டான். களத்துக்கு வரும்போது என்ன செஞ்சிட்டான்? ஆற்றங்கரை ஓரமாக, ஏரிக்கரை ஓரமாக, தண்ணீர் உள்ள ஒரு இடத்துல, நல்ல கட்டாந்தரையான ஒரு இடத்துல 1000 பேரும் முகாமிட்டான். நம்ம ஆட்கள் போகும்போது லேட்டா போனதுனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு குடியிருப்பதற்கு வசதியான கட்டாந்தரம் நிலை கிடைக்கவில்லை, நல்ல உறுதியான நிலம் கிடைக்கவில்லை. காலுக்குள்ள மண்ணு புதைமில்ல, மணற்பாங்கான இடம்தான் கிடைத்தது. மணற்பாங்கான அப்படி இல்ல, கால மண்ணில் வைத்தால் மண்ணு முழங்கால அளவுக்கு, பாதி முழங்காலுக்கு புதை. இந்த மாதிரி கால்கள் மண்ணிலே புதையக்கூடிய மணற்பாங்கான இடம்தான் முஸ்லிம்களுக்கு அமைந்தது. காஃபிர்களுக்கோ அப்படி இல்லாமல் உறுதியான கட்டாந்தரை போன்ற இடம் அமைந்தது. இது அவர்களுக்கு முற்கூட்டி வந்ததுனால். 2வது ஒரு பிரச்சனை, தண்ணீர் இருக்கிற இடத்தை அவர்கள் முற்கூட்டி ரிசர்வ் செய்து விட்டார்கள், இடத்தை எடுத்துக் கொண்டார்கள். நமக்கோ தண்ணீர் இல்லாத வறட்சி பகுதி. 2 கஷ்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அவர்களுக்கோ பூமியில கால் புதையாத உறுதியான பூமி, எங்களுக்கோ பூமியில கால் புதைகிற கஷ்டம். அவர்களுக்கோ தண்ணீர் இருக்கிறது, எங்க பக்கம் தண்ணி இல்லைன்னு துஆ கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல மழையை இறக்கி, அந்த மழை இறக்கினவுடன் இங்கேயும் தண்ணீர் தேங்க ஆரம்பித்து விட்டது. இங்கே உள்ள மணற்பாங்கான பகுதி நல்ல உறுதியா போச்சு. இப்ப 2 கவலையும் நீங்கியது. சஹாபாக்கள் உஷாராக விட்டார். அப்புறம் அல்லாஹ் தஆலா ஒரு கனவை காட்டினான். அந்த கனவில் என்னன்னா, 1000 பேரை பார்த்து பயப்பட வேண்டாம், அவ எண்ணிக்கையில மெஜாரிட்டியா இருக்கிற, நீங்க கவலைப்பட மாட்டா, நீங்க எண்ணிக்கையில் குறைவு. ஆனா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டின கனவிலே ஆயுதத்தோடு வந்த 1000 பேர்களையும் எப்படி காட்டினான்? குறைந்தவர்களை போல் காட்டினான். பார்த்தா பயந்துருவாங்க, அடேங்கப்பா 1000 பேரா, நாம 300 எப்படி சமாளிக்கணும், பயப்படக்கூடாது அல்லவா? அதுக்காக அந்த பெரும் தொகையை அல்லாஹ் தஆலா குறைந்த எண்ணிக்கை போல் காட்டி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி, அடுத்து இந்த படைகளுக்கு சாப்பாடு போட செலவழிக்கணும் பதிலா அங்கெல்லாம் சீமான்கள், ஈமான் இல்லாத சீமான்கள் அந்த பக்கம். அதுல ஒரு நாளைக்கு
10 ஒட்டகம் அப்படின்னு 12 பேர் செலவழிக்க முன் வந்தாங்க. காஃபிர்களிலே உள்ள பணக்காரர் இருப்பாங்க அல்லவா, அபூஜஹலை போல, அபூலஹபை போல, உத்துபாவை போல, ஷைபாவை போல, அவர்களெல்லாம் பணம் செலவழிக்க முந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 12 பேர் முன் வந்தார்கள். அந்த 12 பேர்ல ஒரு ஆள் எவ்வளவு செலவழிக்கிறது? ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் அப்படின்னா பாருங்க, ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம். ஏன்னா அவங்க எண்ணிக்கை 1000 பேர் இருக்கிறாங்க அல்லவா, 1000 பேருக்கு சாப்பாடு போட வேண்டுமே என்பதற்காக ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம். அப்படி 12 பேர் செலவழிச்சா ஒரு நாளைக்கு 120 ஒட்டகம். 120 ஒட்டகம் அறுக்கப்பட்டு இந்த 1000 படை வீரர்களுக்கு சாப்பாடு போடப்பட்டது. அது அங்க பணம் இருந்தது. அந்த பணம் திமிர்னால ஒரு நாளைக்கு 120 ஒட்டகம் 10 பேர் 12 பேர் பங்கு சேர்ந்து சமைத்து போட்டார்கள், வீரர்களுக்கு சாப்பாடு போட்டார்கள். ஆனால் நம்ம படையில எல்லாம் பட்டினி, பஞ்சை, பரார, பரிதாபமான நிலை, பண வசதி இல்லை. எனவே அவர்கள் உடல் எல்லாம் ஊட்டச்சத்தான கறி சாப்பிட்டார், ஒட்டகக்கறி. இங்கேயே சாப்பிட வழி இல்லாம, காய்ந்த ரொட்டிக்கு வழி இல்லாத கதி. இப்படி 2 நிலை. அவங்க எண்ணிக்கையும் அதிகம், பண செலவழிக்க சாப்பாடு வசதியும் இங்கு எதுவுமே இல்லை. போதாக்குறைக்கு அவரிடத்தில் ஏராளம் ஆயுதங்கள், நமக்கு ஆயுதங்களும் குறைவு. இருந்தாலும் கல்வியில் உள்ள உறுதி பாருங்க, அல்லாஹ் கைவிட மாட்டான், வெற்றி நமக்குத்தானுங்கிற சல்லல்லாஹு ஊக்குவித்துக் கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்களை கவலைப்படாதீங்க, வெற்றி நமக்குத்தான ஊக்குவித்துக் கொண்டே இருந்தார். அப்படி இருக்கும் போது யுத்தம் நடப்பதற்கு முன்தினம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், நாளைய தினம் விடிந்தால் யுத்தம் நடக்கிறது. சத்தியத்தின் பக்கம் நாங்கள் 313 பேர் இருக்கிறோம், 1000 பேர் அசத்தியத்தின் பக்கம் இருக்கிறார்கள். எனவே வெற்றி எங்களுக்கு வேண்டும். வெற்றி மட்டும் பதில் யுத்தத்தில் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக உன்னை வணங்க நாதி இல்லாமல் உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க. யா அல்லாஹ், எனவே நீ வணங்கப்பட வேண்டும், உன்னை வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்வதுதான் எனக்கு கடமையாக்கினாய். நான் சொல்கிறேன், அதற்கு நீ உன்னுடைய நாட்டம் எங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். யா ஹய்யு யா கய்யூம்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்ல 100 நாமங்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு. அதுல ஹய்யுல் கய்யூம்ங்கிற நாமம் தான் இஸ்முல் அஸம். மொத்த நாமங்களுக்கு என்ன பேரு அரபியில? அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகான நாமம் 100. ரஹ்மான், ரஹீமுல், மலிக்குல், குத்தூஸ், சலாம், கடைசியில சபூர்ல முடியும். அந்த 100 நாமங்கள்ல ஹய்யுல் கய்யூம் என்ற திருநாமம் இஸ்முல் அஸம். அதை உச்சரித்து துவா கேட்ட உடனே துவா கபூலாகும். அப்படிப்பட்ட ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றியை தந்தாதான் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் உன்னை வணங்க சந்ததிகள் உருவாகும். இல்லைன்னா அப்படியே கருவறுத்து விடுவார்கள் காஃபிர் என்று துவா கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான், கவலைப்படாதீர்கள், சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர். நிச்சயமாக இந்த பெரிய படை, காஃபிர்கள் பெரும்படையோடு புறப்பட்டு வந்தாலே இந்த பெரும்படை முறியடிக்கப்படும், போர்க்களத்திலே வெற்றி பெற மாட்டார்கள், முறியடிக்கப்படும், புறங்காட்டி ஓடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதல ஆயத்தை இறக்கிட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு மைனாரிட்டியா இருக்கிற இந்த 313 ஆயுதம் குறைந்த 313 1000 ஆயுதங்கள் அதிகரித்த 1000 வெற்றி பெறும் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டார். ரொம்ப சந்தோஷத்தோட சஹாபாக்கள் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, எண்ணிக்கையை பார்க்காதீங்க, ஈமானுடைய உறுதியை பாருங்க, வெற்றி நமக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த அடிப்படையில் யுத்தம் நாளன்று இரவிலே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி மகிழ்ச்சியோடு சஹாபாக்கள் எடுத்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவசம் அணிந்தார்கள். அந்த காலத்தில் யுத்தம் செய்வது இரும்பு கவசம் அணிவார். கவசம் அணிந்தார்கள், வாளை எடுத்தார்கள், தனக்குரிய வாளை தன் கவச உடையிலே தொங்க போட்டார். போட்டுவிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், வெற்றி நமக்கு என்பதை சொல்லிவிட்டான். எனவே எல்லாம் ரெடியா போருக்கு அணிவகுப்பு நடக்கும். போலீஸில் அணிவகுப்பு நடக்கும் அல்லவா, அந்த மாதிரி இங்க என்ன நடக்குது? சஹாபாக்களை போருக்காக வேண்டி அணிவகுப்பு நடத்தும் போது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில சஹாபாக்கள், சில சிறுவர்களான இளைஞர்கள்லாம் வயது வரல, வயது வேண்டுமல்லவா, எதுக்கு ஒரு வயது வேணுமே, ஓட்டு போடுவது கூட 18 வயது வேணும் சட்டம் இருக்கல்லவா. அப்ப யுத்தத்தில் வரணுமானா அதுக்கு ஒரு வயது வேண்டும். ஆக வயது இல்லாதவரெல்லாம் யுத்தத்துக்கு பங்கேற்க நின்றார். சிலதாசம் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க, நீ இப்படி போ, நீ சரிப்பட்டு வர, நீ சின்ன பையன், உனக்கு இடம் இல்லைன்னு பலரை ஒதுக்கிட்டாங்க.
இளைஞர்களையும் நடுத்தர வயதிலையும் தான் களத்தில் நிறுத்துகிறார்கள், சிறுவர்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி, அவருடைய பெயர் உமைர் பின் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு, அவர் அழுதார், அடம் பிடித்தார். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக செய்கிற இந்த யுத்தத்தில் எனக்கு பாக்கியம் வேண்டும் என்று அடம் பிடித்தால் அவரை மட்டும் விட்டுவிட்டார். பாக்கி எல்லாத்தையும் சிறுவர்கள் எல்லாம் வெளியேற்றி இராணுவம் தயார், படை வீரர்கள் தயார், ஆயுதங்கள்லாம் எல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு தயாராகும் போது சில 8 பேர் சஹாபாக்கள்ல சலுகை கொடுத்தாங்க. இந்த 8 பேர் என்ன செய்ய வேண்டாம், போருக்கு வர வேண்டாம். ஏனென்றால் அவர்களுக்கு சில தங்கடம் இருந்தது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கல்லவா. பயணத்துல நோன்பு வைக்க வேண்டுமா வேண்டாம் அல்லவா. அப்போ பத்ர் யுத்தம் நடக்கும் போது ரமலான் கடமையான வருஷம், எந்த வருஷத்துல ரமலான் நோன்பு கடமை என்ற அறிவிப்பு வந்ததோ, ஒரு ஷஅபான் மாதத்தில் அல்லாஹ் ஆயத்திறக்கினான், அடுத்து வருகிறது ரமலான், இந்த ரமலான் இருந்து உங்களுக்கு நோன்பு கடமை. மதீனாவுக்கு சென்ற 1.5 வருஷம் ஆனவுடனே நோன்பு கடமையாக்கப்பட்டது. அந்த கடமையாக்கப்பட்ட ஆயத்து அருளப்பட்ட மறு மாசமே பத்ர் யுத்தம் நடக்குது. ஆனா எல்லோரும் சஹாபாக்கள் போருக்கு போனதுனால நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பயணிகளுக்கு யுத்தம் தேவை, பயணிகளுக்கு எது தேவையில்லை, நோன்பு கடமை இல்லை. நீண்ட 80 மைல் தாண்டி போகிறவர்களுக்கு நோன்பு கடமை. இது 400 மைல் இருக்குது மக்காவுக்கு மதீனா, அதனால நோன்பு வைக்க வேண்டிய கடமை இல்லை. அந்த வருஷம்தான் அந்த ஆயத்து அருளப்படும். எனவே இப்படி சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு அணிவகுத்த போது 8 பேருக்கு அனுமதி சலுகை வழங்கப்படும், நீங்க வர வேண்டாம். அதுல ஒருவர் யார் தெரியுமா, முக்கியமானவர் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2 மகளுக்கு மாப்பிள்ளை தான் 3வது கலீஃபா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு. அவருடைய மகளில் ருக்கையா, ஜைனப் எனப்படுகிற 2 மகளை அவர்கள் மணமுடித்தார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவியில் ஒருவராகிய ருக்கையா அந்த பத்ர் யுத்தம் நாள்ல உடலிடம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் நீங்கள் மனைவியே, அதான் எங்க மகள், ரசூலுல்லாஹ்வுக்கு மகள், நீங்கள் என்னுடைய மகளாகிய உங்கள் மனைவியே கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யுத்தத்துக்கு வர வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். துனியாவிலேயும் கனிமத்து சொத்துக்கள்ல பங்கு கிடைக்கும், ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் பத்ர் சஹாபாக்களுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு உண்டு என்று அவர்களுக்கு விதிவிலக்கு 8 பேர்ல ஒரு ஆள் அவங்களுக்கு விதி கொடுத்தாங்க. மீதி எல்லாருமே களத்தில் நிற்கிறார்கள். அந்த களத்தில் நிற்கும் போது முதல்ல கொடியை கொடுக்கணும். இஸ்லாமிய படைகளுக்கு தளபதியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து, முஸ்அப் இதுதான் கொடி, பிடியுங்கள், போர் படை நடத்தி செல்லுங்கள் என்று சொன்னாங்க. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவர் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய பணக்காரருடைய பிள்ளையாக இருந்தார். சீமான் வீட்டு பிள்ளை, செல்ல பிள்ளையாக வளர்ந்தார். அந்த முஸ்அப் ரலியல்லாஹு உடம்புல வாசனை திரவியம் பூசினா அந்த தெருவில் கடைசியில் உள்ள ஒரு தெருவில் இவங்க நடந்தா அந்த தெருவுடைய இந்த முனையில இருந்தா மறு முனையில நடக்கிறவர்களுக்கே முஸ்அப் ரலியல்லாஹுடைய உயர்தரமான அந்த வாசனை திரவியம் மணக்கும். அவர் அழகான விலை உயர்ந்த ஆடைகளை அணிவார். சாதாரணவர் அல்ல, பணக்கார வீட்டு பிள்ளை இல்லவா, அந்த செல்ல பிள்ளையாக வளர்ந்தனால உயர்தரமான ஆடை அணிவார். அப்படிப்பட்ட முஸ்அப் ரலியல்லாஹு எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், ஆடை வேண்டாம், அன்னபானம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முக்கியம் என்று எல்லாத்தையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு யுத்தத்துக்கு வந்தவர். எல்லா யுத்தத்திலும் இஸ்லாத்துக்கு வந்தவர். இஸ்லாத்துக்கு வந்தவருடைய அந்த தியாகத்தை பார்த்து சரதாசம் படையெடுத்த கொடியை கொடுத்தார். உச்சகட்ட யுத்தம். அந்த யுத்தத்தில் வலது கையில் கொடியை பிடித்துக் கொண்ட முஸ்அப் ரலியல்லாஹு யுத்தம் செய்யும் போது ஒரு எதிரி வாளால் வெட்டினான். வெட்டும் போது முஸ்அப் ரலியல்லாஹு வலது கை துண்டாகிவிட்டது. துண்டாட ஒன்ன கொடியை விடல, கையிலே இருக்கிறது கொடி. கை வெட்டப்பட்டு துண்டாக கீழே விழும்போது வெடுக்கென்று இடது கையால் கொடியை ஏந்தி பிடித்தார்கள். ஏனென்றால் கொடி விழுந்து விட்டதென்றால் நம்முடைய கொள்கை விழுந்ததாக எதிரிகள் விமர்சிப்பார்களே. எனவே இடது கையில் கொடியை பிடித்தார்கள். இடது கையும் வெட்டப்பட்ட பிறகு நெஞ்சோடு கொடியை அணைத்துக் கொண்டார்கள். கடைசி வரியை அல்லாஹ்வுடைய ரசூல் தந்த கொடியை கீழே விழாமல் காத்தார்கள். உயிர் போகிற நேரம் அடுத்த வருடத்தில் கொடியை ஒப்படைத்து விட்டார். இப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய தளபதியாக இருந்து யுத்தத்தை நடத்தினார். அப்படி யுத்தம் நடத்துகிற நேரத்தில் அவருடைய நெஞ்சில் அம்பு
பாய்ந்து அவர் ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம் படை வீரர்களின் தளபதி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதான பிறகு அவருடைய உடலை கஃன் செய்ய வேண்டிய கட்டம். ஏன்னா யுத்தத்தில் ஷஹீதானவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. 2 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சிருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யுத்தம் செய்து யாராவது ஷஹீதாகிவிட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, குளிப்பாட்டவும் கூடாது. அந்த இரத்த கரையோடு அப்படி அடக்கணும். அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு அனுமதி இல்லை, ஜனாசா தொழுகையும் தேவையில்லை. ஏன்னா ஜனாசா தொழுகை என்பதே சிபாரிசு தானே. மௌத்தா போனவருக்கு ஹயாத்துள்ளவருடைய அவருக்கு உயிரே அல்லாஹ்வுக்காக விட்டார், அவருக்கு எதுக்கு சிபாரிசு? அல்லாஹ்வுக்குத்தானே உயிரை விட்டார். இதனால அவர்களுக்கு சிபாரிசு தேவையில்லை, தொழுகையும் இல்லை, குளிப்பாட்டாமல் இரத்த கரையோடு அடக்கணும். அந்த அடிப்படையில் முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு தீனுக்காக உயிரை விட்டார்கள் தளபதி. கடைசியில் அவருடைய ஜனாசாவை பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டார். ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய செல்வர் வீட்டு செல்ல புள்ள, பணக்கார வீட்டு பவுசோட வாழ்ந்தவர் இப்ப கடைசியில பார்த்தா அவருக்கு ஜனாசாவை கஃன் செய்வதற்கு துணி பத்தார். அவர் கைவசம் இருந்த துணியைத்தானே கஃன் செய்யணும். கஃனுக்கு துணி போதாது. அந்த கஃன் துணி வந்து தலையை மறைத்தால் காலு தெரியும், காலை மறைத்தால் தலை தெரியும். இப்ப என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலு தெரிந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற துணியை வைத்து தலையிலிருந்து கஃன் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டு கால் இருக்கிற பகுதியில துணி போதாமல் இருந்தால் இதுகள் எனப்படுகிற அந்த புல்லை எடுத்து காலை மறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி புற்கட்டுகளால் கால் மறைக்கப்பட்டது. கடைசியில் அவர்களுடைய புரியமேனி அடக்கம் செய்யப்பட்டது. அந்த தளபதி போன பிறகு நடைபெற்ற தொடர் யுத்தத்தினுடைய ரிசல்ட்டை பாருங்க. யுத்தத்தில் எத்தனை பேர் மரணம், எத்தனை பேர் தப்பினார்கள் என்ற புள்ளி விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் படைகளில் மொத்த எண்ணிக்கை 313. நல்ல கவனிங்க. அந்த 313ல 14 பேர் மட்டும்தான் ஷஹீதான. வெறும் 14 பேர். 14 பேர்களை தவிர மீதி எல்லோரும் உயிரோட திரும்பினார்கள். உயிர் தியாகம் செய்ய வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. எதிரிகளில் வந்தவங்க எத்தனை பேர்? 1000 பேர். இந்த 1000 பேர்ல 70 பேர் வெட்டி கொல்லப்பட்டு, 70 பேர் கைது செய்யப்பட்டு, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் 70, கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்களால் வீழ்த்தப்பட்டவர்கள் போர்க்களத்திலே 70. கடைசியில வெற்றி நமக்குத்தானே. 1000 பேர்ல 70 வீழ்த்த நம்ம 313 பேர், அவன் 14 பேரைத்தான் வீழ்த்த முடிந்தது. கடைசியில் வெற்றி முஸ்லிம்களுக்கு என்று வந்தவுடன் அந்த இறந்துவிட்ட காஃபிருடைய பிணங்களை என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 70 பிணங்களுக்கு 70 குழி தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஊருடைய குப்பைகளை போடக்கூடிய ஒரு பாலும் கிணறு, கலீப் எனப்படுகிற ஒரு கிணறு இருந்தது. அந்த மதீனாவுக்கு வெளிப்புறத்திலே இருந்த ஒரு கிணறு. அந்த கிணத்தில இந்த பிணங்களை தூக்கி போடுங்கள். மக்கி போகாத பிளாஸ்டிக்களை குழி தோண்டி புதைச்சது மாதிரி என்னாச்சுது? இந்த பிணங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழி வேண்டாம், 70 பிணங்களை இழுத்து கொண்டு வாருங்கள். இந்த பாலடைந்த கிணற்றில் பயன்படுத்தப்படாமல் வீணா போகிற கிணத்துல தூக்கி பிணத்தை போட்டு கிணற மூடிவிடுங்க சொன்னாங்க. உடனே அபூஜஹல், அபூலஹப் போன்றவருடைய அந்த உடல்கள் எல்லாம் இழுத்து கொண்டு காலிலே கயிறு கட்டி இழுத்து தூக்கிட்டு வருவாங்க. ஈமானை அழிக்க வந்த காஃபிர்களை தூக்கி கொண்டா தோல்ல வருவது? அவனுடைய காலில் கயிற்றை கட்டி பிணங்கள் இழுத்து கொண்டு வரப்படும். இழுத்து கொண்டு வந்து எல்லாம் அந்த கிணற்றில் போடப்பட்டது. 70 பேரும் போடப்பட்டு அபூஜஹல், அபூலஹப், உத்பா, ஷைபா இவர்களெல்லாம் மேலே கிடந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு வந்தாங்க. சஹாபாக்கள் சுத்தி நிற்கிறாங்க. அந்த கிணத்தில் குதிக்கப்பட்ட பிணங்களில் மேலே இருந்த அபூஜஹலை பேர் சொல்லி அழைத்தார். யா அபூஜஹல், யா உத்பா, யா ஷைபா. ஏ அபூஜஹலே, உத்பாவே, ஷைபாவே, என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்தான், வெற்றி எங்களுக்கென்று வாக்களித்தான், அந்த வெற்றியை எங்களுக்கு தந்து விட்டான். நீங்கள் புறங்காட்டி ஓடுவதாக என் ரப்பு எனக்கு வாக்களித்தான், நீங்களும் புறங்காட்டி ஓடிவிட்டீர்கள். என் ரப்பு எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உங்களுக்கும் அவன் ரப்பு தான். அவன் கொடுத்த வாக்குறுதியை கண்கூடா பார்த்துட்டீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த பிணத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய போது பிரமிப்பான ஆச்சரியப்பட்ட சஹாபாக்கள் கேட்டார், யார ரசூலுல்லாஹ், எல்லாரும் பிணமாக குவிக்கப்பட்டிருக்க, பிணத்தை பார்த்து பேசுறீங்களே, என்ன பிரயோஜனம் என்று கேட்டார்.
அப்போது சல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபைன்னஹும் அஸ்மஉ மின்கும், இந்த பிணங்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், நான் சொன்னது உங்களை விட தெளிவா அவர்களுக்கு காதில் கேட்கும். ஆனா பிணம் என்பதனால பதில் சொல்ல முடியாது, என்னுடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதற்கு பிறகு அந்த பிணங்கள் மூடப்பட்டன. முஸ்லிம் படை வீரர்கள் எல்லாம் வெற்றியோடு மகிழ்ச்சியோடு திரும்புகிறார்கள். அப்படி திரும்பும் போது 70 பேரை கைது செய்தார் அல்லவா, அந்த 70 காஃபிர்களை கைது செய்து வைத்திருக்கிற முஸ்லிம்கள் அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி ஒரு நிபந்தனை வைத்தார்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் என்று கல்வியை அவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கான, அதாவது பணம் கொடுத்து அபராதம் ஜாமீன் வாங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்களிடத்தில் சிறைபிடிக்கப்பட்டவர்களை பணம் கொடுத்து அவர்கள் ஜாமீன் வாங்கிக் கொள்ளலாம். பணம் கொடுக்க முடியாதவர்கள் அவர்கள் படித்த படிப்பை முஸ்லிம் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் அமைந்தது. ஆக யுத்தத்தில் வெற்றி நமக்கு கிடைத்தது. அந்த வெற்றியின் பின்னணியில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனையும் உருக்கமான வேண்டுகோளும் இருந்தது. இந்த பத்ர் யுத்தத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அருமை தாய்மார்கள், அன்றைக்கு 313 சஹாபாக்கள் மட்டும் அந்த பத்ர் களத்திலே குதிக்கவில்லை என்றால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கும் தெரியுமா? உலகத்தில் இஸ்லாமை வெளிச்சம் இருக்காது. நாமெல்லாம் பள்ளிவாசல்களை பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தில் 45 லட்சம் பள்ளி இருப்பதாக கணித்திருக்கிறார். இந்த 45 லட்சம் பள்ளியும் எப்படி உருவாச்சது? பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் தன்னுடைய பாதங்களை பதித்ததால் தான். அவர்கள் யுத்தத்தில் இறங்கலைன்னா எப்படி தெரியும்? நமக்கு தெரியும். இஸ்லாம் அன்றைக்கே அழிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய ஜோதி, அல்லாஹுடைய பேரொளி இஸ்லாம், அதை வாய்களால் புதி அணைக்கலாம் என்று வன் காஃபர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் தன் வெளிச்சத்தை பரிபூர்ணமாக்கியே தீர்வான். அல்லாஹ் முத்திம்மு பிநூரிஹி, காஃபர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ்வுடைய வெளிச்சம் உலகெல்லாம் பரவும். அப்படி பரவிய இஸ்லாமிய வெளிச்சத்தை அழிப்பதற்குத்தான் பத்ர் களத்திலே வந்தார்கள். அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 313 சஹாபாக்களுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நன்றி செலுத்த? அவர்கள் உயிரை விட்டதினால் தானே நாம இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்க முடியுது. நமக்கு குர்ஆனை பின்பற்றி வாழ முடிகிறது. தொழுகைக்கு பள்ளிவாசல் இருக்கிறது இல்லைன்னா நம்ம நிலைமை என்னவாயிருக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பத்ர் சஹாபாக்கள் ஒரு கேள்வி, 313 பேர் தானே அவர்கள் இருந்தார்கள். ஆனா 313 ஷஹீதானது வெறும் 14. ஆனா 14 பேர் மட்டுமா சொல்லுவோம் பத்ர் சஹாபாக்கள் இன்ஷால்லா நம்ம திருநாம படிக்க போறோம். அப்ப அந்த நேரத்தில் 14 பேர் தானே உயிர் விட்டார்கள். ஏன் 313 பேரை சொல்ல வேண்டும் என்றால், இந்த 313 களத்தில் போனார் அல்லவா, எந்த நினைப்பில போனாங்க அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போய் திரும்ப வேண்டும் என்ற நோக்கம் யாருக்குமே கிடையாது. இந்த 313 சஹாபாக்களுடைய மனதில் உள்ள எண்ணம் என்ன தெரியுமா? இருப்பது ஒரே ஒரு உயிர். அந்த உயிர் அல்லாஹ்வுக்காக போகட்டும். அது என்றைக்காவது போவது நிச்சயம் தானே. மரணம் யாருக்கும் எல்லோருக்கும் உரியது. யாரும் தப்ப முடியாத மரணத்தை விட்டு. நமக்கு அல்லாஹ் தந்த உயிர் ஒரே ஒரு உயிர் தான். அது என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் போகத்தான் போகிறது. அப்படி போகிற உயிர் அல்லாஹ்வுக்காக போகட்டும் என்ற எண்ணத்தோடு தான் களத்துக்கு 313 வந்தாங்க. 313 தன்னை அர்ப்பணிக்கத்தான் வந்தாங்க. யாரும் திரும்பி வரணும்னு நினைக்கல. அதனால மரணித்தவர்களும் சரி, மரணிக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக் கொண்டு வந்தவரும் சரி, எல்லாமே பத்ரீன் என்ற பட்டியலில் இடம்பெறுகிறார்கள். அந்த பத்ர் ஷுஹதாக்களை திருநாமத்தை வைத்து துவா செய்யும் போது அந்த 313 பேரை நாம் உச்சரிக்க வேண்டிய கடமை இருக்கு. அந்த பத்ர் யுத்தத்தில் அபூஜஹல் உள்ளிட்ட வெட்டி கொல்லப்பட்டார்களே, அந்த யுத்தத்தில் ஒரு காட்சியை பாருங்க. அல்லாஹுடைய நாட்டம், இஸ்லாத்தை அழிக்க வந்த அபூஜஹலுடைய அந்த தலை வெட்டப்பட வேண்டும். அது ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞர், அவரை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா தலையை வாங்கணும். அந்த நேரத்தில் அவனுக்கு ரொம்ப சங்கடம், அவமானமா இருந்து அபூஜஹல் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னுடைய தலையை யுத்தத்தில் வெட்டுவதற்கு
அதாவது வீர சிங்கம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஏனென்றால் அவர் மாபெரும் வீர தளபதி உமர் இப்னு கத்தாப். எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்லது அலி இப்னு அபி தாலிப், அல்லாஹ்வுடைய சிங்கம் அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சிங்கம் எனும் சிறப்பு பெயர் பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ யுத்தத்தின் தலையை கொய்திருந்தால் எனக்கு ஒரு அந்தஸ்தா இருக்குமே. ஆனால் ஆடு மேய்க்கிற ஒரு ஏழை சிறுவனா என்னுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று கவலைப்பட்ட அவன் செத்தொழிந்தான். இப்படி அந்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்த யுத்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க 27 யுத்தங்கள்ல பங்கெடுத்தாங்க. அதாவது 34 யுத்தங்கள் நடந்து சரித்திரத்தில் நடந்த யுத்தங்களுக்கு 34. அந்த 34 யுத்தங்கள்ல சில யுத்தங்களுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக பங்கெடுக்காமல் படைகளை அனுப்பி வைத்திருப்பார். சில யுத்தங்கள்ல நேரடியாக பங்கெடுத்தாங்க. அந்த நேரடியாக பங்கெடுத்த யுத்தங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 27. அந்த 27 யுத்தங்களுக்கு முதல் யுத்தம் எது? பத்ர். அதுக்கு மேல சின்ன சின்ன உயிர் சேதமில்லாத சண்டை சச்சல், அது ஒரு யுத்தம். அபுவா என்கிற பேர்ல யுத்தம் நடந்தது. அது யுத்தம் தான். அது லேசான அடிக்கடி, யாருக்கும் எந்த தரப்பிலும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. லேசான கைகலப்பு யுத்தங்கள் 3 யுத்தம் நடந்தது. பெரிய யுத்தமா நடந்தது. அது முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில் வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்தது. அந்த வெற்றிக்கு பாடுபட்ட அந்த சுஹதாக்களுக்கு நாமெல்லாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். காயல் பட்டினத்திலே பிறந்து கீழக்கரையில் அடங்கி வாழ்ந்திருக்கக்கூடிய மகான் மாப்பழலப்பான ஒலியுல்லா அவர்கள் பத்ர் மௌலிதை தமிழில், பத்ர் மௌலிதை அரபியில் உருவாக்கினார். அரபியில பத்ர் மௌலிது உருவாக்கினார். அந்த பத்ர் மௌலிதில சில ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. பத்ர் யுத்த வரலாற்றை தெரிந்தோம். பத்ர் சஹாபாக்களுடைய மகத்துவத்தை தெரியுமில்ல. பத்ர் சுஹதாக்கள் சஹாபாக்கள் பாக்கியமானவர்கள். அவருடைய திருப்பெயரை உச்சரித்து நாம துவா கேட்டால் நம்முடைய துவா கபூலா. அல்லாஹு தஆலா துவாக்கள் யாருடைய துவாவை எப்ப கபூலாக்க வேண்டும் அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான். எப்ப கேட்ட ஒரு காலத்துல கேட்டா 10 வருஷத்துக்கு முன்ன கேட்ட துவா இன்னைக்கு கபூல் ஆகலாம், 30 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனா எந்த துவா எப்ப கபூல் ஆகணுமோ அது அல்லாஹ் அதுக்கு ஒரு கணக்கு வைத்திருப்பான். ஆக அல்லாஹுடைய நாட்டம் நம்முடைய பத்ர் சுஹதாக்களுடைய திருப்பெயரை வைத்து கேட்டால் துவா கபூலாகும் என்ற அந்த மகான்கள் அறிவித்த அறிவிப்பில் சில சம்பவத்தை சொல்றோம். அதாவது ஒருவர் ஹஜ்ஜிக்கு மாப்பிள்ளை வெளியில் பத்ர் மௌலிதில் சொல்லுகிற செய்தி, ஒருவர் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார். ஹஜ்ஜிக்கு புறப்படுகிற நேரத்தில் தன்னுடைய வீட்டிலே யாரும் இல்லை, வீட்டை பூட்டி விட்டு சென்றார். வீட்டில் கொள்ளையடிக்கப்படக்கூடாது, வீட்டு சாமான்கள் பறிபோகக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கிறார். அப்போது அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆயத்துல் குர்சி ஒரு காகிதத்தில் எழுதினார். ஆயத்துல் குர்சி எழுதி அதுக்கு கீழே பத்ர் சஹாபாக்கள் 313 திருப்பெயரை எழுதினார். எழுதி வீட்டு முன்னால் தொங்க விட்டு கொண்டு தவக்கல்து அலல்லாஹ் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார். புறப்பட்டவர் ஹஜ்ஜி கடமை முடிந்து திரும்பி வந்தார். திரும்பி வந்தபோது அவரிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்க வீட்டில நீங்க ஹஜ்ஜிக்கு போனீங்க, வீட்டை பூட்டி விட்டு போனீர்கள், ஆனா நள்ளிரவு நேரத்தில் 3 நாளா உங்க வீட்டுல பயங்கரமான சப்தம், குதிரை வேகமாக பாயக்கூடிய சப்தம் கேட்டது, வாழும் வேகமாக உரசும் சத்தம் கேட்டது, என்ன ஏது என்று கேட்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் வீட்டை பூட்டி ஆயத்து குர்சிக்கு கீழே பத்ர் சுஹதாக்களின் திருப்பெயர் எழுதிட்டு அவர் போயிட்டார். போய் வந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, உங்க வீட்டுல 2-3 நாட்களா பயங்கரமான குதிரை பாய்ச்சல். வீட்டுக்குள்ள எப்படி பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள குதிரை வர முடியுமா? குதிரை வீரர்கள் குதிரையில பாய முடியுமா? ஆனா குதிரை பாய்ச்சல் கேட்டது. தக்கு தக்க நம்ம கழக்காய்த்தலாம் மாப்பிள்ள பாரு தக்கு தக்க அந்த வாள் ஒன்றோடு ஒன்று உரசக்கூடிய சப்தம், குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது. என்ன என்று கேட்டார். அப்போது அவர்கள் சொன்னார், நான் ஒண்ணுமே செய்யல, ஆயத்து குர்சி எழுதி அதுக்கு கீழே பத்ர் சுஹதாக்களுடைய திருப்பெயர் 313 எழுதி ஒரு பரக்கத்துக்கு பாதுகாப்பாக நான் தொங்க விட்டு கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது என்ன நடந்தது? அந்த வீட்டிலே இந்த செய்தியை கேட்டது யாரு தெரியுமா? அந்த ஹஜ்ஜு முடித்து வந்தவிடத்தில் கேட்டது பக்கத்து வீட்டுக்காரல்ல, திருடர் சிலர் வந்து கேட்டார். திருடர் என்ன செய்தான்னா, திருடர் கூட்டம் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வந்தார்.
நள்ளிரவு நேரம் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து அந்த திருடர்கள் முதலில் சுவரேறி குதித்து மாடியில் ஏறினாங்க. கொள்ளையடிக்க ரெடியாகும் போது ஒரு கூட்டம், ஒரு கும்பலே வந்தது. அப்போது சஹாபாக்கள், பத்ரு சஹாபாக்கள் அந்த குதிரையில் பாய்கிற காட்சி அவனுடைய கண்ணிலே தெரிந்தது. அந்த குதிரையினுடைய பாய்ச்சல் சப்தம் காதிலே விழுந்தது. உடனே பயந்து ஓடிவிட்டார். ஆஹா, ஆள் இல்லாத வீடு, பூட்டப்பட்ட வீடு, அள்ளி அடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் என்று ஓடி வந்தோம், நாடி வந்தோம். ஆனால் இங்கே ஆயுதங்களோடு குதிரையில் சிலர் பாய்கிறார்களே, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பயந்து ஓடிட்டான். முதல் நாள் வந்தான் இந்த காட்சி, பயந்து ஓடிட்டான். 2வது நாள் வந்தான், அதை அப்போதும் இது மாதிரி 3 நாள், ஒரு முறைக்கு 3 முறை அந்த வீட்டுக்குள்ளே திருடர்கள் கொள்ளையடிக்க வந்தபோது இப்படி குதிரையின் பாய்ச்சலும் ஆயுதங்களுடைய மோதல் சப்தமும் அவர்களை பயந்து ஓட வைத்தது. அந்த கொள்ளைக்காரர் தான் கேட்கிறாங்க என்ன நடந்தது. அப்ப சொன்னாங்க, பத்ரு ஷுஹதாக்களுடைய திருநாமத்தை எழுதி வைத்தே அல்லாஹ்வுடைய உடைமைகளை பாதுகாத்தான். அப்போது அந்த கொள்ளைக்காரர்கள் சொன்னாங்க, நாங்கள் இனிமேல் திருட மாட்டோம், எங்கள் தவறுக்காக நாங்கள் வருந்துகிறோம், நீங்கள் சொன்ன அந்த பத்ரு சஹாபாக்கள் அருளுக்காக நாங்களும் யாசிக்கிறோம் என்று அவர்கள் புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். இது ஒரு சம்பவத்தை சொன்னார். இன்னொரு சம்பவத்தை மாப்பிளர் பாணிமொழியில் சொல்கிறார்கள். ஒரு கடலிலே ஒரு கப்பல் பயணிக்கிறது. ஆழக்கடலிலே கப்பல் சென்ற போது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது, புயல் காற்று அடித்து கப்பல் தடுமாறி தண்ணீரிலே மூழ்கக்கூடிய நிலைக்கு நெருங்கி. அப்படி கப்பல் மூழ்கும் கட்டம் வந்தவுடன் பயணிகள் எல்லாம் பதட்டத்தில் அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். யா அல்லாஹ், எங்களை காப்பாத்து காப்பாத்து, கப்பல் மூழ்கப் போகுது, உயிருக்கு ஆபத்து என்று கதறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மனிதர் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். கப்பல் பயணிகளுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இந்த மனுஷன் இந்த நேரம் கப்பல் இப்படி தூங்குறாரு, கப்பல் அடுத்த நிமிஷம் கவலைப்படுகிற ஆபத்தில் மாட்டிக்கொண்டது, இவர் இப்படி தூங்குறாருன்னு எரிச்சல் பட்டு காலால இடறி அவர் எழுப்பினார். என்னங்க என்ன தூங்குறீங்க, என்ன நடக்கு தெரியுமா, கப்பலுடைய நிலைமை. அவரை எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் போங்கப்பா, இந்த நான் தர்ற பேப்பரை இந்த கப்பலுக்கு முன்னால தொங்க போடுங்க. அவர் சொன்ன, கேலி செய்றீங்களா, கிண்டல் பண்றீங்களா, கப்பலே மூழ்கக்கூடிய ஆபத்துல ஒரு பேப்பரை போய் முன்னால தொங்க போடுது, நீங்க போடுங்க அப்புறம் பார்த்துக்கிட்டுங்க. சுபஹானல்லாஹ், என்ன நடந்தது தெரியுமா, அந்த தூங்கி கொண்டிருந்த பெரிய மனிதர் கொடுத்த காகிதத்தை எடுத்து கப்பலுக்கு முன்னால் தொங்க விட்டார். அந்த காகிதத்தில் என்ன இருந்தது தெரியுமா, முதல்ல ஆயத்து குர்சி, அதுக்கு கீழே பத்ரு ஷுஹதாக்களுடைய திருநாமங்கள் இருந்தது. அந்த திருநாமம் எழுதப்பட்ட காகிதத்தினுடைய கப்பலுக்கு முன்னால் கெட்டி தொங்க விட்டவுடன் அடுத்த கணம் புயல் அடங்கியது, கப்பல் அமைதிக்கு வந்தது. சில வீரர்கள் வடம் கயிறினால் அந்த கப்பல் இழுத்து கரைக்கு கொண்டு வந்ததை போல் அவர்கள் உணர்கிறார். ஏன்னா யார் செய்த வேலையை, பத்ரு சஹாபாக்கள் இராணுவ வீரர்களைப் போல, படை வீரர்களைப் போல இந்த கப்பலை, புயலில் சிக்கிக் கொண்ட கப்பலை பாதுகாப்பாக கரை ஒதுக்கினார்கள். அது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த உத்தரவினால காலம் கடந்த நிலையில் வாழ்ந்தவர்கள் சக்தியின் மூலமாக கப்பலை கரை ஒதுக்கினார். இது போன்ற பல நிகழ்ச்சிகள் அந்த பத்ரு மௌலிதில் இடம்பெற்றுள்ளது. எனவே இந்த புனிதமான பத்ருடைய நாளில் அந்த சுஹதாக்களுடைய திருநாமத்தை நாம் ஓதி அவர்கள் மீது நாம் ஃபாத்தியா ஓதி ஒரு துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்குள்ள மகத்துவம் என்ன தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பத்ரு சஹாபாக்கள்ல ஒருவர் ஒரு கைப்பிடி அளவு தானியத்தை தர்மம் செய்வதாக இருந்தால், அந்த அளவுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அங்கே அவர்களும் ஒரு கைப்பிடி அளவுதான். உஹது மலை எவ்வளவு பெருசு, அரபு நாட்டு மலைகள்ல பெரிய மலை உஹது மலை. எனவே உஹது மலை அளவுக்கு தங்கத்தை குவித்து வைத்து நீங்கள் தர்மம் செய்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவர்கள் கொடுக்கிற தர்மத்துக்கு நிகராகும். அப்போ நினைத்து பார்க்கணும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்தான். ஒரு கைப்பிடி, அவங்க ஒரு கைப்பிடி தானியத்தை செலவழித்தால் அந்த அளவுக்கு நாம் அந்த அந்தஸ்தை பெறமுன்னா உஹது மலை அளவுக்கு தானியத்தை செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். இப்படி பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை கொடுத்து அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார் என்ற அடைமொழிக்கு ஆளானார்.
அந்த அந்த உத்தம சுஹதாக்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த பரக்கத் இருக்கிறதே நமக்கு வேண்டும். நம்முடைய ரஹ்மானிய அரபிக் கல்வி, அந்த ரஹ்மானிய அரபிக் கல்வியில் ஒவ்வொரு நாளும் காலை வேளை மாணவர்கள் அத்துணை பேரும் சூரத்து யாசீன் ஓதுவார்கள். சூரத்து யாசீன் ஓதிவிட்டு மதரஸாவுடைய பெரிய ஹஜ்ரத் அவர்கள் அந்த பத்ர் ஷுஹதாக்கள் 313 பேருடைய பேரையும் ஓதுவார். ஓதிய பிறகு துவா ஓதுவார். யாசீன் ஓதி துவாவுக்கு இடையில நித்தம் பத்ர் ஷுஹதாக்களுடைய திருப்பெயர் உச்சரிக்கப்படும். அது ஓதப்பட்டு துவா செய்யும்போது துவா கபூலாகிற ஒரு அந்தஸ்தை பெறுகிறது என்ற அடிப்படையில் அந்த அமல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மகான்கள் சூஃபியாக்கள் வெளிமார்கள் பலரும் பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமத்தை ஓதி அவர்களுக்கு விலாயத் என்ற அந்தஸ்து கிடைத்தது. அவருடைய மகத்துவத்தை விளக்கி காட்ட ஒரு வாசகத்தை நினைவூட்டுகிறது. அவுலியாக்கள் வரிசையிலே அந்தஸ்து மிக்கவர்கள் ஷேகுனா முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எழுதியிருந்தார். அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக புனிதமான பத்ர் ஷுஹதாக்கள் போர்க்களத்திலே குதித்தார்கள். அந்த ஷுஹதாக்கள் போருக்கு போகும்போது அவர்கள் ஏறி சென்றது குதிரை. அந்த குதிரையினுடைய காலடியில் பட்ட தூசுக்கு கூட நான் நிகராக மாட்டேன் என்றார். அந்த பத்ர் சஹாபியுடைய காலடி தூசல்ல, அந்த சஹாபி ஏறி உட்கார்ந்த குதிரையின் காலடி தூசுக்கு கூட நான் நிகராக மாட்டேன் என்று சொன்னார். அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் பத்ர் ஷுஹதாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வந்தவர்கள். அந்த உத்தமர்களுடைய திருப்பெயரை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது வாசிக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த புனிதமான நாளில் அந்த மகான்களுடைய பொருட்டினால் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. முதல்ல ஃபாத்திஹா ஓதுகிறோம். ஃபாத்திஹா ஓதின பிறகு ஃபாத்தியாவுக்கு முன்னால் அந்த திருநாமத்தை வாசித்து ஃபாத்தியாவை தொடர்ந்து நாம் துஆவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إنا نتوسل إليك بوسيلة سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وسيدنا أبي بكر رضي الله عنه، سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، سيدنا عثمان بن عفان رضي الله عنه، سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، سيدنا طلحة والزبير وعبد الرحمن وسعيد وأبي عبيدة وأبي والأخنس والأرقم والأسعد وأنس وأنسة وأنيس وأوس وإياس وبجير وبحاثم البراء والبسبسة وبشر وبشير وبلال وتميم وثابت وثعلبة وثقف وجبر وجابر وجبار وجبير والحارث وحاتب والحباب وحبيب وحرام وحريث والحسين وحمزة وخالد وخباب وخبيب رضي الله عنهم وخراش وخريم وخلاد وخليد وخليفة وخليس وخباط وخوليم وذكوان وذي الشمال وراشد ورافي وربيعي والربيع ورحيلة ورفا والزياد وزيد وسالم وسائب وصبرا وسراكا وسعد وسفيان وسلمة وسليت وسليم وسماك وسنان وسهل وسواد رضي الله عنهم وسماد وسميت وشجاع وشريك وشماس وسبيح وصفيان وسيف وسعيد والضحاك والضمرا والطفيل والتليب وضحيم وعاشم وعاكل وعامر وعباد وعبادة وعبد الله
وعبد الله وعبد الله وعبد الله وعبد الله وعبد الله وعبد الله وعبد الله وعبد الرحمن وعبد ربي وعبدا وعبسك وعين وعبيد 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 وعبيدا وعتبا وعتبان وعتبة 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 وعثمان وجلال وعليم وعصمة وعصيمة وعتية وعقبة 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 وعكاشا وعمار 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 رضي الله تعالى عنه وعمار وعمر 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 وعمير 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 وعوف وعويم وعيان وغنام وفاتي وفروى وقتادة وقدامى وقتبى وكيس 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 وكعب وكعب ولبدا ومالك 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 ومبشر ومجذر ومحرر ومهرج ومحمد ومدلاج ومرسد ومستعين ومسعود 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 ومسعب ومعاد 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 ومعبد ومعبد ومعتب ومعتب ومعتل ومعكل ومعبد ومعن رضي الله عنهم ومعن ومعبد ومعبد والمقداد 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 والمنذر والمنذر ومهجر ونظر ونعير والنذر والمنذر ومنذر ومهجر ونظر والنعمان ونعمان 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 ونوفل وبباكر وذكة ووديعة ووهب وهاني وهبيل وهلال ويزيد 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 وابي أيوب وابي الله وابي هبيدة وابي حبا وابي حنا وابي حبيب وابي حذيفة وابي حسن وابي خارجة وابي خلاد وابي خزيمة وابي داود وابي دجانة وابي سمرة وابي سلمة وابي سليت وابي سلمة وابي سفيان وابي شيخ وابي مرسد والفتاح وابي سرما وابي رياح وابي طلحة وابي عقيل وابي قتادة وابي قاسم هو الباطن وابي القاسم صلى الله عليه وسلم وابو مسعود وابي قاسم وابي لبابة وابي مسعود رضي الله عنهم عليهم سلام والهدايا وبهجة بلا أمد الشمس تجي وتطلع عليهم رضوان والعطايا ورحمة ونعم وآلاء من الحق تسرع عليهم ثناء والهناء وعزة ونور وأضواء تضيء وتلمع عليهم سرور والفخار وتحفة وجود وإحسان تزيد وترفع عليهم تحيات وفوز ومنة وفضل وإكرام تحفو وتستحو عليهم سلام والهدايا وبهجة بلا أن مدى الشمس تجي وتطلع. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله الذي أنعم علينا وهدانا إلى دين الإسلام. اللهم صل وسلم على سيدنا محمد طب القلوب والدوائها
وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم أوصل مثل ثواب ما قرأنا هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة منك إلى حضرة روح نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم، ثم إلى حضرة أرواح خلفاء الراشدين وأصحاب البدرين والوحدين وسائر الصحابة الكرام والتابعين واتباع التابعين، خصوصا إلى حضرة أرواح البدرين يا رب العالمين يا أرحم الراحمين. اللهم بارك لنا ببركاتهم وبحرماتهم وبكراماتهم وبأسرارهم وبفيوضاتهم يا رب العالمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. اللهم احفظ علينا من طرفك البركة والرحمة والنعمة والدولة والقوة والصحة والسلامة والراحة والشفاء والسرور والرزق يا قاسم الرزق فوق السماوات يا رب العالمين يا أرحم الراحمين. صلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. صل على جميع الأنبياء والمرسلين والحمد لله.